செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா நான் தான் கௌதம் பேசியிருக்கேன். 11th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கோர்ஸ் வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கோர்ஸ் நம்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன் சொல்லலாம், இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் நான் அடுத்த அப்லோட் எல்லா பிடிஎஃப் கோர்ட்டில் ஆஃபலி பப்ளிக்கான எல்லா இம்பார்ட்டன் கோர்ஸ் வர பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் டைமில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணால் மட்டும் வீடியோ ப்ளே ஆகும்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு 20 ஒன் வேர்டு இருக்கும். 20 ஒன் வேர்டு 7 2 மார்க் 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க் இருக்கும். ஓகேவா, டோட்டலாக உங்களுக்கு 90 மார்க் எக்ஸாமு. ஸோ பாருங்கள், அப்படியே இருக்க ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்க நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு எப்படி சொல்ல சம்ஸ்லாம் எதுவுமே வராது, எல்லாமே தியரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் புக் பேக் நான் தரவு பண்ணிடுங்க ஆஃப் இயர் எக்ஸாம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் வரும் தெரியுமா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் படிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் 5 பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட் 5 6 பார்த்துட்டிங்களா? அடுத்து 7 8 9 10 11 12 வரையும் பாருங்கள். ஸோ பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 14 15 16 17 18 அண்ட் 19 20. ஸோ ஃபஸ்ட்டு 18 வரையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 14 15 16 17 18. அடுத்து 19 20பா. அசூமிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஹெல்ப்ஸ் த என்டர்பிரைஸ் இன் டேஸ். அப்புறம் எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டேஸ். ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கான 7 மார்க்கு. ஓகேவா, ஸோ 7 மார்க்கு 2 மார்க்கு 10 கொடுத்து நீங்கள் எழுதுனா போதுமானது. இல்லை ஒரு கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு கம்பல்சரி 30 கொஸ்டின் கம்பல்சரி. கிவ் த மீனிங் ஆஃப் சோஷியல் பவர். ஸோ சோஷியல் பவரோட மீனிங் கேட்குறாங்க. இப்போ சோஷியல் பவர் மூலிமா ஏகப்பட்டது இருக்குது. இன்ஸ்டாகிராமில் டெவலப் ஆகிருக்காங்க, யூடியூபு அண்டு ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. சோஷியல் பவரால் தான் இப்போ இத்தனை வீட்டிலேருந்து நம்ம எல்லாமே பண்ண முடியுது. ஸோ பிகாஸ் ஆஃப் சோஷியல் பவர் நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஓனாக கூட எழுதலாம், அது கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. க்ரியேட்டிவாக எழுதலாம் நீங்கள். இப்போ மீதி இருக்கிற 9ல் நீங்கள் ஏதோ 6 எழுதுனா போதுமானது. ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள், 40 கொஸ்டின் கம்பல்சரி. எக்ஸ்பிளைன் கோல்டு ஸ்டோரேஜ் வார் ஹவுஸ்ன்னு கேட்குறாங்க. மீதி இருக்கிற 9ல் ஏதோ நீங்கள் 6 எழுதுனா போதும். ஸோ பாருங்கள், அப்படியே தெளிவாக பாருங்கள், எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ 3 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 5 மார்க்ஸ் போயிடலாமா? ஓகே, 5 மார்க்ஸ் பாருங்கள். 41 42 43 44 44 வரையும் பாருங்கள். வாட் ஆர் த இன்டென்ஸ் ஆஃப் காமர்ஸ்? எக்ஸ்பிளைன் எனி 5 நீட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 41 42 பாருங்கள், 43 44 45 46 47. ஸோ டோட்டலாக 7 5 மார்க்கு. எதிராக சாய்ஸ் தான், ஒன்று எழுதணும் இல்லை பி எழுதணும். எல்லாமே ஒரே கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க 5 மார்க்கா. ஓகேவா, தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்த அப்லோட் பண்ணக்கூடிய கோட்டலி ஆஃப் ஏர்லி பப்ளிக்கான பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்ப போகிறேன் நம்மளுடைய சேனலில் சபை இந்த வருஷம். ஸோ மறக்காமல் அதையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, அவங்களும் படிக்கட்டும். அண்ட் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் வந்து அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில குட்டீஸ். ஓகேங்களா, ஓகேப்பா, தச்சுன்னு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.